தீரன் சின்னமலையின் தீரச் செயல்கள் இதோ உங்கள் முன். காங்கயம் வட்டத்தில் சென்னிமலைக்கு அருகில் உள்ள செஞ்சேரி மேலப்பாளையம் என்னும் சிற்றூரில் 1856ஆம் ஆண்டு ரத்தனசுவாமி கவுண்டருக்கும் பெரியாத்தாள் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவரின் இயற்பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பதாகும். இளமை பருவத்தில் தீர்த்தகிரி சர்க்கரை என்ற செல்ல பெயரால் அழைக்கப்பட்டார். தீர்த்தகிரி இளமையிலேயே மல்யுத்தம், தடிவரிசை, வில் பயிற்சி, வால் பயிற்சி, சிலம்பாட்டம் போன்ற பயிற்சிகளை திறம்பட கற்றுத்தெரிந்தவராக இருந்தார். கொங்கு நாட்டு சிங்கம், மண்ணின் மகத்துவம் காட்ட வந்த தங்கம், நாட்டிற்காக தன் இன்னுயிர் நீத்த தியாக செம்மல், சிறு வயதிலேயே நாட்டின் மேல் பற்று கொண்ட தன்னாட்டு பொருட்களை பிறர் சூறையாடக்கூடாது என்ற வெறியும் கொண்ட தேச பற்றாளன், தேசமே சுவாசமாக கொண்ட தீரன் சின்னமலை அவன். காட்சி 1. தீரன் சின்னமலையும் அவன் தம்பி கிலோத்தரும் சங்ககிரி காடுகளில் செல்லும் போது. ஆங்கிலேய படை நம் நாட்டில் வரி வசூல் செய்கிறார்கள் என்ற செய்தியை அறிந்தேன் அண்ணா. யார் நாட்டில் யார் வசூல் செய்வது? வீரம் விளைந்த மண்ணில் வீரர் நாம் இருக்க நம்மை கோழைகள் போல் எண்ணி ஆங்கிலேய படை நம்மை வஞ்சிக்க இருக்கிறது. நாம் அதை தடுக்க வேண்டும், தரணி காக்க வேண்டும். வா தம்பி, கண்டுபிடிப்போம். அண்ணா, யாரோ ஆங்கிலேயர் போல் தெரிகிறதே. ஏதோ மூட்டை வேறு கைகளில் வைத்திருக்கிறார்கள். இவர்கள்தான் நம் நாட்டில் வரி வசூல் செய்து சூறையாடி கொண்டிருப்பார்கள் போலும். வா சென்று பார்ப்போம். யாரோடா நீங்கள்? நாங்கள் வரி. ஓ, நீங்கள் தான் அந்த கைவர்களா? ஐயகோ, என்ன இப்படி செய்து விட்டீர்களே? என் நாட்டு அரசன் கேட்டால் என்னவென்று சொல்வது? ஓஹோ, அயலர் பொருளை அகப்படுத்திக் கொள்வதுதான் உங்கள் தலைவனின் செயலோ? போய் சொல்லுங்கள் உங்கள் தலைவனிடம். சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே தீரன் சின்னமலை என்னும் மறவன் இருந்தான். நாங்கள் வாரி வந்த வரியை எல்லாம் வழிமறித்து பிடுங்கி விட்டான் என்று. தம்பி அண்ணா, இந்த மண்ணின் மக்களாகிய நாம் இந்த மண்ணை காக்க வேண்டிய கடமை கொண்டவர்கள். இன்று வேடிக்கை பார்ப்பதை விட போரிட்டு சாவதே மேல். இன்னும் எத்தனை நாட்கள் அடிமைப்பட்டு வாழப் போகிறோம்? இன்றே தொடங்கலாம் நம்முடைய பயிற்சிகளை. விரைவில் ஆங்கிலேய படைகளை, அந்நிய படைகளை வீறு கொண்டு தாக்கி நம் மண்ணின் மக்களை மகிழ்வுற வாழ வைக்க வேண்டும். தம்பி வா, தயாராவோம். வாருங்கள் அண்ணா, தயாராவோம். காட்சி 2. தீரன் சின்னமலை பொதுமக்களை சந்தித்தல். தம்பி, நம் நாட்டு பணத்தை நம் ஏழை மக்களுக்கு கொடுப்போம். நம் உழைப்பின் பணம், நம் மக்களின் வேர்வை துளியால் வந்த பணம், நம் நாட்டு சொத்து இது. இந்தாருங்கள் நம் பணம். தன் நாடு, தன் மக்கள், தன் பணம் என்று சுயநலமிக்க தலைவர்கள் இருக்கும் நாட்டில் ஏழை மக்களின் உழைப்பிற்கு மதிப்பு கொடுத்த உன்னதமானவரே, தன் நிகரற்ற தலைவனாக விளங்கும் தீர்த்தங்கிரியே, நீரே எங்களை காக்கும் மலை போன்றவர். எங்களுக்கு உதவும் தீரன் சின்னமலையும் நீயே. சின்னமலை வாழ்க வாழ்க. காட்சி 3. திப்பு சுல்தான் மைசூரின் புலி. ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய வீரர், இராணுவ ஏவுகணைகளை அறிமுகப்படுத்தியவர். இத்தகைய வீரனின் அரண்மனையில் யாரங்கே? நாம் ஆளும் நிகழப்பகுதியில் கொங்கு மண்டலத்தில் தீரன் சின்னமலை என்னும் ஒரு வீரன் இருக்கிறான். அவன் ஆங்கிலேய படைகளை எதிர்த்து போரிட்டு வெல்ல வேண்டும் என்று துடிக்கிறான். நான் அவனோடு கைகோர்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவனிடம் இந்த ஓலையை கொண்டு போய் சேர்.
காட்சி 4. தீரன் சின்னமலையை திப்பு சுல்தானின் ஒற்றன் சந்தித்தல். வீரர்களே, நம் தாயகத்தை விட்டு ஆங்கிலேயர்களை விரட்ட தீவிர பயிற்சியில் ஈடுபட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆகட்டும் ஆகட்டும், தயாராகும். திப்பு சுல்தான் இந்த ஓலையை தங்களிடம் கொடுக்க சொன்னார். அண்ணா, இது ஏதேனும் சதியாக இருக்குமோ? ஒரு நிமிடம் தம்பி, எதற்கும் ஓலையை பார்த்து படித்து விட்டு பேசுவோம். தம்பி, இது எந்த சதி செயலும் அல்ல. தாய் நாட்டின் மீது கொண்ட தாளாத பற்றால் திப்பு சுல்தானிடமிருந்து வந்திருக்கும் ஓலை. வா, உடனே நாம் மைசூர் சமஸ்தானம் புறப்படுவோம். காட்சி 5. தீரன் சின்னமலை திப்பு சுல்தானை சந்தித்தல். வாரும் வீரனே, வாழ்வேந்திய தீரனே, தாய்மண் காக்க வந்த சூரனே, நான் அனுப்பிய ஓலையை படித்திருப்பீர் என்று நம்புகிறேன். என்னுடைய படையை கொண்டு நீவீர் அதற்கு தளபதியாக பொறுப்பேற்று உங்கள் வீரத்தால் ஆங்கிலேய படைகளை அடக்கிட வேண்டும் என்று நான் அவா கொள்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய கனவை நினைவாக்குவது என்னுடைய கடமை. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் வேறு வேறு அல்ல என்று நானும் உணர்ந்திருக்கிறேன். நம் மண்ணின், நம் மக்களின் நலனே நமக்கு முக்கியம். அதற்கு நம் உயிரே போனாலும் பரவாயில்லை. படைகளை தந்ததும் உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். யாரெங்கே? இவர்களை ஓய்வறைக்கு அழைத்துச் செல். காட்சி 6. போர்க்களத்தில் ஆங்கில படையுடன் தீரன் சின்னமலை. தம்பி, எடுத்து வா அந்த தாம்பூல தட்டை. கர்னல் மேக்ஸ்வெல்த்தின் துண்டாடப்பட்ட இந்த தலை கொங்கு மண்டலம் முழுவதும் வளம் வரட்டும். எனது நாட்டை சூறையாட நினைப்போரது கதி என்னவென்று இந்த உலகம் அறியட்டும். ஆகட்டும். ஏலே இமய மலை எங்க ஊரு சாமி மலை 8 தேச நடுங்க 8 வச்சு வராரு. மிச வச்சு பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழம் போல கால் நடந்து வராரு. மனுநீதி மன்னனுக்கு மறுபரப்ப வராரு. பஞ்சாலம் ஊருக்கு கட்டபம் வராரு. கடாரம் கொண்ட எங்க ரசரசம் வராரு. காட்சி 7. ஆங்கிலேயர்கள் தீரன் சின்னமலையை கைது செய்வதற்கு சூழ்ச்சி செய்தல். இது நமக்கு மிகப்பெரிய அவமானம். நமது பிரிட்டன் சாம்ராஜ்யத்திற்கே பேரவமானம். மதிப்பிற்குரிய நமது தளபதி மேக்ஸ்வெல் தலை சீவப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். அதுவும் ஓர் காட்டுமிராண்டியாலும் அவனது கிளர்ச்சிக்காரர்களாலும். நமது நாட்டிற்கு இந்திய நிலம் எவ்வளவு முக்கியம் என்று புரிகிறதா? இந்த நிலம் வெறும் மண்ணும் கல்லும் அல்ல. இது மலையும் வளமும் போன்ற மூல வளங்களை கொண்ட மண்ணாகும். ஐரோப்பிய கனவுகளுக்கு அப்பாற்பட்ட செல்வம் இந்த இந்திய மண்ணில் புதைந்து கிடக்கிறது. இந்த மண்ணானது நமது கைகளுக்கு கிடைத்தால் உலக வணிகத்தில் நமது தாய்நாடுதான் ஆதிக்கம் செலுத்தும். இந்த யுத்தத்தில் நாம் தோற்குமாயின் நமது நாடு பிரான்சிடமும் ஸ்பெயினிடமும் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவோம். நமது வீழ்ச்சியை அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் வேண்டிக் கொண்டிருக்கிறது.
அதனால் இப்பொழுது நாம் கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுவதற்கு சின்னமலையை வீழ்த்த வேண்டும். சின்னமலை மிகவும் வலிமையானவனாக உள்ளான். அவனை வீழ்த்த உங்களால் முடிந்த ஆலோசனைகளை நீங்கள் கூறுங்கள். நம்மிடம் படைபலம் அதிகமாகவே இருக்கிறது, நேரடியாகவே மோதலாம். துரையே, நம்மிடம் வலிமையான ஆயுதங்கள் மற்றும் பீரங்கி குண்டுகள் ஏராளம். எளிதில் அவர்களை வீழ்த்தி விடலாம். மன்னிக்கவும், நம் பட்டாளங்களையும் பீரங்கி படைகளையும் வைத்து அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாவீரன் சின்னமலையை துரோகத்தால் தான் வீழ்த்த முடியும் என்பது என் கருத்து. அப்படியா? அதற்கு என்ன வழி? இப்படி செய்தால் என்ன? நமது உளவாளியிடமிருந்து ஒரு முக்கிய தகவல் கிடைத்துள்ளது. சின்னமலையின் சமயக்காரனான நல்லதம்பி இருக்கும் இடம் நமக்கு தெரிய வந்துள்ளது. இந்த சமயக்காரன் மூலம் நாம் தீரன் சின்னமலையை எளிதில் பிடித்து விடலாம். நல்ல யோசனை, அப்படியே செய்வோம். காவலாளிகளே, அந்த சமையல்காரனை இழுத்து வாருங்கள். தீரன் சின்னமலையின் சமையல்காரனை கைது செய்தல். ஓ, நீதான் தீரன் சின்னமலையின் சமையல்காரனா? அவனை பற்றி கூறிவிடு. அவருக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், அவருக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். காவலாளிகளே, அவனை பிடித்து சித்திரவதை செய்யுங்கள். அவன் உண்மை கக்கும் வரை விட்டு விடாதீர்கள். அடிக்காதீங்க, விட்டுருங்க. அடிக்காதீங்க, விட்டுருங்க. வேணாம், அடிக்காதீங்க, விட்டுருங்க. வேணாம். ஹே கிச்சன் ராட், உண்மையை சொல்றா. துரோகம் செய்ய மாட்டேன், அவருக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். என் நாட்டு ஏழை மக்களுக்காக உழைத்தவன், ஏழைகளின் பங்காளி அவர். தாயம் காக்க வந்த செம்மன், என் நாட்டை சுரண்ட வந்த கயவர்களை அழிக்க வந்த வீரனவர். அவரை நான் காட்டி கொடுப்பதா? என் தாய்நாடு காக்க வந்த தன்னிகர் இல்லாத வீரனை நான் ஒருபோதும் காட்டித்தர மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, நான் அவரை காட்டித்தர மாட்டேன். உன் உயிரே போனாலும் காட்டி கொடுக்க மாட்டாயா? காவலாளிகளே, அவன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் கொன்று விடுங்கள். அப்போது என்ன செய்வான் என்று பார்க்கலாமா? என் குடும்பத்தையா? வேண்டாம், வேண்டாம். அவன் குடும்பத்தை விட்டு விடாதீர்கள், கொன்று குவித்து விடுங்கள். வேண்டாம், வேண்டாம், நான் சொல்லி விடுகிறேன். ஆங்கிலேயர்கள் தீரன் சின்னமலையை கைது செய்து தூக்கிலிடுதல். அவனை தூக்கிலிடுங்கள். வெள்ளையனே, இந்தியரை சதியால் வீழ்த்தி விடலாம் என நினைத்தாயோ? இன்று என் சமையல்காரனின் பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டாய். என் உயிரின் பலத்தை உன்னால் வீரத்தால் வெல்ல முடியவில்லை, சதியால் சதைத்தாய். இந்த சதி இந்திய சகோதரர்களின் ரத்தத்தை துடிதுடிக்கச் செய்யும். அனைவரும் ஒன்று சேர்வோம், உன் சதிராட்டம் அடங்கும். நாங்கள் ஒன்றுபடுவோம். உன்னையும் உன் அதிகாரத்தையும் எங்கள் நாட்டை விட்டே ஓடச் செய்வோம். எங்கள் மண்ணின் வளம் பார்த்து நீ வந்தாய், அதே மண்ணின் வீரத்தை பார்த்து நீ ஓடப் போகிறாய். இந்தியர் ஒன்றுபடுவோம். எங்கள் நாட்டை விட்டு நீ ஓடும் காலம் வெகு தொலைவில் இல்லை. என்னை நீ கொன்று புதைத்து விடலாம். அது புதைப்பதற்கு சமானம் அல்ல, என்னை விதைப்பதற்கு சமானம். இந்திய நாடு எங்கள் நாடு, இந்திய மண் எங்கள் மண். வானே வானே காலை வானே, உன்னை பார்த்தே கையை நீட்டும். பூவே பூவே காதல் பூவே, உன் பேர் கேட்டால் வாசம் கூட்டும். சகோதரர்களே, நம் சுதந்திரம் பேச்சால் வந்ததல்ல, இரத்தத்தால் வந்தது, உயிர் தியாகத்தால் வந்தது. இந்தியர் தியாகம் வீண் போகாது. இந்திய தேசம் எங்கள் தேசம். இந்தியர் அனைவரும் ஒன்றுபடுவோம். நம் ஒற்றுமையே நம் வெற்றிக்கான வழியை வகுத்துக் கொடுக்கும். நம் தேசம் காப்போம். வா இந்தியனே, வா. இந்தியா இந்தியா எங்கள் தேசம் இந்தியா, இந்தியா, இந்தியா.
தேசம் இந்தியா, வருஷமெல்லாம் பூக்கள் பூக்கும் வசந்த தேசம் இந்தியா. இந்தியா இந்தியா கோடுகளால் வரைகின்ற தேசமல்ல இந்தியா, கொள்கைகளால் வரைகின்ற தேசமடா இந்தியா. மூன்று பக்கம் கடல் கொண்ட தேசமல்ல இந்தியா, நான்கு பக்கம் புகழ் கொண்ட தேசமடா இந்தியா. வேறு வேறு மொழிகள் கூடி இங்கு விருந்து நின்ற போதிலும் 100 கோடி நாவில் பேசும் நல்ல ஒற்றை வார்த்தை இந்தியா. இந்தியா 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 இந்தியா. सारे जहां से अच्छा हिंदुस्तां हमारा हमारा, सारे जहां से अच्छा. India is our country, we the people of India. India is our country, we love the people of India. We the people of India, we love the people of India. It's our nation, it's full of passion, and we prove to be the most powerful country, India. மேற்கு நாடு வேட்டையாட கல்லெடுத்த காலையில் கல் குடைந்து சிலை வடித்த கலையின் தேசம் இந்தியா. ஏனை மக்கள் மொழி மழைக்க இதழ் குவித்த வேளையில் வான் வரைக்கும் இலக்கியங்கள் வரைந்த தேசம் இந்தியா. காந்தி தேசம் இந்தியா, கற்பின் தேசம் இந்தியா, அக்னி தேசம் இந்தியா, அகிம்சை தேசம் இந்தியா. மானம் வீரம் கல்வி காத்த ஞான பூமி இந்தியா. மலர்மணி நீரும் நயம் படைத்தனிகளும் குளிர் பூந்தென்றலும் பொழும் பொழிற் பசுமையும். மானம் வீரம் கல்வி காத்த ஞான பூமி இந்தியா. இமயமாக உயரமாக எழுந்து நிற்கும் இந்தியா. கண்டம் விட்டு கண்டம் தாண்டி நாளை அண்டமாளும் இந்தியா. வந்தே மாதரம் சுஜலாம் சுபலாம் மலயஜ சீதலாம். வீரத்தின் மறு உருவமான இந்த மாவீரன் தீரன் சின்னமலையின் வீரமும் தியாகமும் இந்தியர்களின் நெஞ்சங்களில் என்றென்றும் நிலைத்திருக்கும்.